கோணங்களுக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நகர்த்த இருக்கக்கூடிய விஷயம் தீவிரவாதம். சர்வதேச அளவில் மனிதனுக்கு மனிதனை வெட்டி கொள்கின்ற ஒரு சவக்குழியாகத்தான் தீவிரவாதம் இருந்து வருகின்றது. அதற்கு சமீபத்திய உதாரணம் தான் பாரிஸ் தாக்குதல். கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் மீண்டும் தீவிரவாதம் என்ற விஷயத்தை நோக்கி உலக தலைவர்களை ஈர்த்துள்ளது என்றே சொல்லலாம். G20 மாநாட்டில் கூட இது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார், தீவிரவாதத்தை மதத்திலிருந்து புறந்தள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் இது குறித்து தான் அலசிருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்தில் 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் பேராசிரியர் பெர்னாட்டி சுவாமி, மற்றொருவர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்கள். உங்கள் இருவருக்கும் நன்றி வந்தமைக்கு. என்னுடைய முதல் கேள்வி திரு பெர்னாட்டி சுவாமி, பாரிஸில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இப்படி ஒரு தாக்குதல் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மேற்கத்திய சமூகத்தில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்றே கூறலாம். பாரிஸிலேயே, பிரான்சிலேயே இதற்கு முன்பும் தாக்குதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது, சமீபத்திலேயே கூட. என்ற பட்சத்தில் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சர்வதேச அல்லது மேற்கத்திய சமூகத்தை தீவிரவாதத்தின் எதிர்ப்பில் எந்த முறையில் நகர்த்த இருக்கிறது? இந்த பிரான்ஸில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதல் என்பது ஒரு வேறுபட்ட ஒரு தாக்குதல். இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தினவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடோ ஒரு இடமோ கிடையாது. ஆனால் இந்த தடவை தான் முதல் தடவை நம்ம பார்க்குறோம், இந்த IS என்கின்ற இந்த அமைப்பு அவர்களுக்கு என்று ஒரு பெரிய பரப்பளவில் ஒரு நிலத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அவ்வாறு செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் தான் பிரான்ஸ் மேலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதனால் இதுவரைக்கும் நம்ம பார்த்த தாக்குதலுக்கும் இதுக்கும், அதே போல் இதுக்கு பொறுப்பேற்று இருக்கவர்களும் வித்தியாசமானவர்கள் என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். திரு ரவீந்திரன், நீங்கள் எப்படி இதை பார்க்கிறீர்கள்? பிரான்ஸ் அல்லது மேற்கத்திய சர்வதேச சமூகம் என்பது இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கும்? ஐரோப்பிய நாடுகளிலேயே அதிகமான இஸ்லாமியர் வசிக்கும் ஒரு நாடு பிரான்ஸ். அதிகமான அளவில் இஸ்லாமியர் வசிக்கிறார்கள் என்றால் அவங்க ஏதோ முந்தானேத்து அதுக்கு முந்தின நாள் அங்கே வரல. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாக அந்த நாட்டில் குடியேறி, அந்த நாட்டிலே குடியுரிமை பெற்று, அந்த நாட்டிலே ஒரு பிரஜையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவங்க. இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் காந்திஜி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அடிக்கடி, ஒரு கண் போனால் இன்னொரு கண்ணை எடுக்கணும்னு ஆரம்பித்தோம்னா உலகமே குருடாயிரும்பார். ஆனால் அந்த தத்துவம் அங்கே எடுபடாது. என்ன நடந்ததுன்னா, நடந்த அடுத்த நாள் 2 நாளைக்குள்ள இந்த IS தீவிரவாதம் ஒரு பெரிய நிலப்பை வச்சுருக்காங்க. ஐயா சொன்னார் இல்லையா, அந்த ராக்கா அண்ட் மொசூல் அப்படி 2 நகரத்து மேலேயும் மேற்கத்திய நாட்டினுடைய அனைத்து விமானங்களும் சென்று கிட்டத்தட்ட 1000 கணக்கில் மக்களையும் பொதுமக்களையும் IS தீவிரவாதம் கொன்று குவித்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் பழிக்கு பழி என்பது தான். இதற்கு ஒரு முடிவே இல்லாமல், விடிவில்லாமல் இது இப்படித்தான் போய்கொண்டிருக்கும். ஆனால் இதற்கான பதிலை நான் பெர்னாட்டி சாமி அவர்களிடம் பெற விரும்புகிறேன். இந்த தாக்குதலை பொறுத்தளவு IS தீவிரவாதிகள் நடத்தியிருந்தாலும் அவர்கள் பெல்ஜியம் வாழ் தீவிரவாதிகள் தானே? பெல்ஜியத்தை இருந்து கொண்டு பெல்ஜியத்தில் திட்டமிட்டு தானே, அல்லது அந்த பகுதியைச் சேர்ந்த IS தீவிரவாதிகள் தானே இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் சிரியாவில் உள்ள IS அமைப்பினர் மீதான தாக்குதல் எந்த அளவிற்கு அந்த அரசியல் பார்வை? அதாவது இன்றைக்கி IS எடுத்து நம்ம அலசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 60,000 போராளிகள் அவர் கையில் இருக்கிறாங்க. அதில் 20,000 போராளிகள் அந்த நாட்டை சேராத வெளிநாட்டவர்கள். சிரியா, ஈராக்கை சேராமல் இருக்கிறவங்க 20,000. அந்த 20,000ல் 4,000 பேர் ஐரோப்பியர்கள். அது ஃப்ரான்ஸாக இருக்கலாம், பெல்ஜியமாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம், போர்ச்சுகலாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம். இதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. இன்னொன்று ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி இருக்குது. அப்படின்னா ஐரோப்பாவுக்குள்ளே அவங்க எந்த நாட்டுக்கும் போகலாம். அப்படின்னா அவங்க ஒரு நாட்டு பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எல்லா நாட்டுக்கும் போகிறாங்க, எல்லாரையும் சந்திக்கிறாங்க, அதன் மூலமாக அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி சேர்ந்தவருடைய எண்ணிக்கையே இன்றைக்கி ஒரு 4,000க்கு மேலே இருக்கின்றது. அதனால் இன்றைக்கி யார் பயங்கரவாதி என்பதை பார்ப்பதிலும் கண்டுபிடிப்பதிலுமே இந்த நாடுகளுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம். சிரியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. சிரியாவில் எலெக்ஷன் இப்போ டியூ இருக்குது. முதல் முறையாக இந்த G20 மாநாட்டில் ஆக ஒரு நாடுகளுக்கிடையேயான ஒற்றுமை அல்லது யூரோப்பியன் யூனியனை பொறுத்தளவு தீவிரவாதிகள் அல்லது சாதாரண மனிதர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கூட எளிதாக இன்னொரு நாட்டிற்கு கடந்துவிட முடியும், அதனால் தாக்குதலை எளிதாக அவர்களால் நடத்திவிட முடியும் என்ற பட்சத்தில் இதை தடுத்துவிட முடியாதா? அந்த நாடுகளின் தொழில்நுட்பத்தில் மிக வளர்ந்த நாடுகளால் கூட இதை தடுத்துவிட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறதா?
அப்படி தான் கட்டாயமாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பில், இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இதில் வந்து ஆர்கிடெக்சரில் நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி இவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போய் அல்லது வந்து பல இடங்களில் அவங்க ஒன்று சேர்ந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான தீவிர தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சிகள் இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது வந்து ஃப்ரான்ஸில் நம்ம பார்க்குறோம். இன்னொரு மிகப்பெரிய தாக்கம் ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்கு. சிரியாவிலிருந்தும் லிபியா, லெபனான் இந்த நாடுகள் இருந்தும் நிறைய அகதிகள் தினம் வந்து படகுலையும் சின்ன சின்ன கப்பல்களையும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டே இருக்காங்க அகதிகளாக. அதில் ஒன்று தான் சமயத்தில் ஒரு குழந்தை ஒன்று இறந்து போய் ஒரு கரையில் மிகப்பெரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்தி. அந்த மாதிரி அகதிகள் வரும்போது இனி இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு எதிர்வினையாக கூட இதை பார்க்கலாம். இந்த தாக்குதல் இன்றைக்கு பேப்பர் இருக்கு. இவர்களை இனிமேல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்துவிட்டன. இது இன்னும் பிரச்சனையை சிக்கலாக்க போகுது. அகதிகள் எங்க போவாங்க இனிமே? நிச்சயமா இந்த நிலையில இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதலாக தான் உலக அளவில் பார்க்கப்பட்டு இருக்குது. இது ஆனால் புதிதான அல்லது முதல் முறையான தாக்குதல் கூட இல்லை. இதற்கு முன்பும் சமீப காலங்களில் கூட, அதாவது 2000க்கு பிறகு கூட மிகப்பெரிய தாக்குதல்கள்லாம் நடந்து வருகின்றது. அதில் மிகவும் கவனிக்கப்பட்ட அல்லது அதிக மக்களால் பேசப்பட்ட சர்வதேச சமூகத்தால் நோக்கப்பட்ட சில தாக்குதல்களை பட்டியலிடலாம். முதலாவதாக பார்க்க வேண்டியது 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவில் நிகழ்த்தப்பட்ட இரட்டை கோபுர தாக்குதலை நாம் குறிப்பிடலாம். கிட்டத்தட்ட 3000 பேர், 2993 பேர் அங்கே அந்த தாக்குதலில் உயிரிழந்தார்கள். 8900க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் வர்த்தக மையமாக விளங்கிய 2 இரட்டை கோபுரங்கள், அந்த 2 கோபுரங்கள் அழிக்கப்பட்டன. பல்வேறு பிரச்சனைகள், அதற்கு பிறகு பல்வேறு போர் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக நடந்ததை நாம் கருதலாம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. இதுவும் ஒரு மதம் சார்ந்த தாக்குதலாக தான் கருதப்படுகின்றது. 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2004ஆம் ஆண்டு இதில் இறந்தவர்கள் 118க்கும் அதிகமானவர்களாக கருதப்படுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது இங்கிலாந்து நாட்டில் நிகழ்ந்த ஒரு குண்டுவெடிப்பு, அந்த நாட்டினுடைய ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் நிகழ்ந்த ஒரு குண்டுவெடிப்பு. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது. இதற்கு பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 56 பேர் உயிரிழந்திருந்தாலும் 784 பேர் காயமடைந்திருந்தனர். அதே போல ஜூலை மாதம் இந்தியாவில் ஒரு தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல் 2006ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்டது. இதில் 209 பேர் உயிரிழந்தனர், 714 பேர் பலியானார்கள். அதே மும்பையில் 2 ஆண்டுகளுக்குள்ளாக, அதாவது நவம்பர் 26 முதல் 29 பேர் துப்பாக்கி ஏந்தி வந்த தீவிரவாதிகள் மும்பையில் திட்டமிட்டு தங்களுடைய தாக்குதலை நடத்தினர். அதில் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களில் சிலரும் அதற்கு அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளாக உயிரிழந்து இது 170க்கும் அதிகமாக கூட அதிகரித்தது. பாகிஸ்தானின் பெசாவர் நகரில் சமீபத்தில், அதாவது கடந்த ஆண்டு ஒரு தாக்குதல் நடந்தது. ஒரு பள்ளியில், இராணுவ பள்ளியில் 132 பேர் உயிரிழந்தவர்களில் 120க்கும் அதிகமானோர் சிறு குழந்தைகள். இது பாகிஸ்தானில் நிகழ்ந்தது. பாகிஸ்தானிலேயே கூட கராச்சி விமான நிலைய முற்றுகை தாக்குதலும் நிகழ்ந்தது. பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நைஜீரியாவை பொறுத்தளவு, நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய அந்த பிரதேசத்தில் 2015ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட 700 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களில் 300 பேர் காயமடைந்தனர், 700 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த நாட்டிலும் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த தரவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தாக்குதல்கள், அதிகமாக பேசப்பட்ட அல்லது பார்க்கப்பட்ட தாக்குதல்கள், அதையும் தாண்டி ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் அல்லது மற்ற நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த தாக்குதல்களை விட மேற்கத்திய சமூகத்தில் நடக்கின்ற ஒரு தாக்குதல்களை தான் அதிக கவனம் செலுத்தப்படுவதாக ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அது குறித்து உங்களுடைய பார்வை? உண்மை. இது வந்து நிறைய தாக்குதல்கள் வந்து பல இடங்களில் நடந்தாலும் இந்தியாலாம் வந்து எவ்வளோ காலமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றோம், பயங்கரவாதம் இருக்கின்றது, பயங்கரவாதத்தினால் எங்கள் நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எவ்வளோ நாள் நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும், அது வந்து அமெரிக்காவில் நடந்த பிறகும் இன்னொரு மற்ற நாடுகளில் நடந்த பிறகும் தான் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பல தடவை சொன்னோம், இதை வந்து பாருங்கள், இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு சர்வதேச பிரச்சனை, இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுங்கள் என்று நாம் சொன்னோம். அதற்கப்புறம் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அதனால் இதில் வந்து ஒரு கருத்து கட்டாயமாக இருக்க முடியாது. அது மேற்கத்திய நாடுகளில் நடக்கின்ற தாக்குதல்கள் போல். அதனால தான் பார்த்திங்கன்னா G20 மாநாட்டில் கூட அவங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த அமைதிக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணப்போ கூட 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தப்போ கூட எல்லாரும் ஃப்ரான்ஸுக்கு மட்டும்னு சொல்லிட்டு இருந்தப்போ டக்குன்னு மாற்றிட்டு பெய்ரூட்டில் இறந்தவங்களும் ஃப்ரான்ஸில் இருந்தவங்களும் 2 பேருக்கும் சேர்ந்து நாங்கள் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னார்கள். ஆகவே மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் வந்து மிக குறைவான ஒரு கவரேஜை பெறுது, ஒரு இம்பார்ட்டன்ஸை பெறுது அப்படின்றத அதை கட்டாயமாக சொல்லலாம். நிச்சயமாக இந்த நிலையில்
நம்ம இன்னும் கூட இந்த விஷயத்தில் ஆழமாக நுழைய வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். காரணம், மத ரீதியாக தாக்குதல்கள், அதை முன்னிறுத்தி தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. சிலுவை போர் காலம் தொடங்கி அதற்கு முன்பு வரை புனித போர் என்ற ஒரு வாசகத்தை ஏந்தி பல போர்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஒரு புனித போர் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது கூட காந்தியின் தலைமையில். அது ஆனால் அகிம்சை வழியில் நிகழ்ந்த ஒரு புனித போர். ஆனால் இது தவிர்த்து தற்பொழுது நடக்கின்ற புனித போர்கள் அத்தனையும், மதத்தின் பேரால் நடக்கின்ற போர்கள் அத்தனையும் வன்முறையில் தான் முடிகின்றது. வன்முறை தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதத்தின் பேரால் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த வன்முறைகள் குறித்தும் அலச இருக்கின்றோம். இந்தியாவை பொறுத்தளவு இந்த நிலைமை என்ன என்பது குறித்தும் அலச இருக்கின்றோம். கோணங்களில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.